இன்னைக்கு நியூஸ் என்னன்னா, யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் உயிர் உலகின் வகைப்பாடு அந்த சிலபஸ் டாபிக் உள்ள வர ஒரு நியூஸ். சென்னை கடற்கரையில் இறந்து ஒதுங்கும் ஆலிவ் ரிட்லி ஆமைகள் மீன்பிடி வலைகள் காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியோட ஒரு நியூஸ் வந்திருக்கு தினமணியில். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆலிவ் ரிட்லி எனப்படும் பச்சை நிற ஆமைகள் உயிரிழந்த நிலையில் கரையை ஒதுங்குகின்றன. ஆமைகள் உயிரிழப்புக்கு மீனவர்கள் பயன்படுத்தும் மீன்பிடி வலைகள் காரணமாக இருக்குமோன்னு ஒரு கேள்வியோட சொல்லியிருக்காங்க. பல்வேறு கோணங்களில் வனத்துறை விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் டிசம்பர் பொதுவாக பார்த்தீங்கன்னா, ஆமைகள் எந்த பருவத்தில் முட்டையிடு கடல்லேருந்து வெளியே வரும்னா, டிசம்பர்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் ஆண்டுதோறும் முட்டையிடுறதுக்காக கரை ஒதுங்கும். அப்படி கரை ஒதுங்கும் போது இந்தியாவில் ஒடிசாவிலேருந்து சென்னை வரை இருக்க கடற்கரையில் பலாயிரக்கணக்கான ஆமைகள் இந்த மாதிரி கரை ஒதுங்கி முட்டையிடுறது வழக்கமாக இருக்குது. இது நடக்கும்போது சில நாட்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, சென்னை, காசிமேடு, மெரினா, பெசன்ட் நகர், ஈச்சம்பாக்கம்பட்டினம் அந்த மாதிரி இடத்துலலாம் 100க்கும் மேற்பட்ட ஆலிவ் ரிட்லி ஆமைகள் உயிரிழந்த நிலையில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு சில ஆமைகள் எதுக்காக இறந்துருக்காங்கன்ற அந்த காரணம் அவங்களால கணிக்க முடியாதனால இந்த உடல் கூராய்வு சொல்லப்படுற அது முடிஞ்சால் தான் என்னன்னே தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய உவரிநீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மை விஞ்ஞானி VS சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆலிவ் ரிட்லி வகை பொதுவாக கடலில் 200 மீட்டர் ஆழத்தில் வாழ்ந்துட்டு வர்ற ஒரு ஆமை இது. இந்த ஆமை என்ன பண்ணுன்னா, எங்கே இருந்தாலும் இந்த டைம் பீரியடில் கடற்கரையை நோக்கி முட்டையிடும். அப்படி ஒடிசாவில் உள்ள ருஷாகுல்யா அப்படின்ற கடற்கரையில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான ஆமைகள் முட்டையிடுறதுக்கு வரும். இந்த ஆமைகள் எப்படி வரும்னா, 40 நிமிஷம் 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் உள்ளேருந்து கடற்குள்ளேருந்து வெளியே இந்த மேற்பரப்பில் அந்த காற்றை சுவாசித்து மறுபடியும் தண்ணீருக்குள்ளே போவாங்க. இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் மீன் பிடிக்கிற விசைப்படகோ இல்லை வேறு ஏதோ மோதி அது இறக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மழைக்காலம்னால கடலில் சில மைல்லையே இறால் கிடச்சிரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கில் நெட் அப்படின்ற ஒரு வகையான மீன்பிடி வலையை வச்சு இதெல்லாம் மீனெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பிடிக்கும்போது அதில் சிக்கியும் கூட அந்த ஆமைகள் மூச்சு திணறி உயிரிழக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரிஜினல் காரணம் என்னன்னு நம்ம ரிசர்ச் பண்ணி அது உடல் குறாய்வு பண்ணால் தான் நமக்கு தெரிய வரும். அது வர இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத ஒரு விஷயம் தான் எப்படி இறந்துச்சுன்னு. பொதுவாக ஆமைகள்னால் என்னென்னு அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம சமைச்சீர் ரிலேட்டடாக பார்ப்போம். ஆமைகள் 2 வகைகள் இருக்கும். நில ஆமை, கடல் ஆமைன்னு. அது டாட்டாய்ஸ்னு சொல்லப்படுது. இன்னொன்று டர்ட்டில்னு சொல்லப்படுறாங்க. நில ஆமை டாட்டாய்ஸ், கடல் ஆமை டர்ட்டில். இப்போ டர்ட்டிலை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில் பெரும்பகுதியாக அதோட காலத்தை கடலுக்குள்ளேயே கழிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த முட்டையிடுற பருவம் வரும்போது மட்டும்தான் பெண் ஆமைகள் கடற்கரையிலேருந்து கடற்கரைக்கு முட்டையிடுறது உண்டு. இது முட்டைகள் பொரிக்கப்பட 7 முதல் 10 வாரங்கள் டைம் பீரியட் எடுத்துக்கிறோம். இப்போ சித்தாமை, பங்குனி ஆமைன்னு சொல்லப்படுற ஆலிவ் ரிட்லி தான் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் அதிகமாக காணப்படுற ஒரு விஷயம். என்னென்ன சாப்பிடும்னா, இழுத்து மீன், இறால், நண்டு, நத்தைகள் இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக அது உண்ணப்படுது. 35 கிலோ எடையுடன் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆலிவ் ரிட்லி. இப்போ இந்த ஆலிவ் ரிட்லியோட வகைகள் பார்க்கலாம். என்னெல்லாம் இந்த இதுக்குள்ளே இத்தனை வகைகள் இருக்குது. அதில் க்ரீன் டர்ட்டில், அழுக்காமை, ஹாஃப்ஸ் பில் டர்ட்டில், பெருந்தலை ஆமை, லாகர் ஹெட், ஓனி ஆமை, 7 வரி ஆமைன்னு சொல்லப்படுற லெதர் பேக் டர்ட்டில் இதெல்லாம் ஆலிவ் ரிட்லோட வகைகள். இப்போ க்ரீன் டர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆலிவ், பச்சை, பழுப்பு இந்த 3 நிறத்தில் இருக்கும். கடற்புற்கள், நீர் தாவரங்கள், கடல் பஞ்சுகள் இதெல்லாம் அது உண்ணும். இப்போ அழுக்காமை பார்த்தீங்கன்னா அதோட வாய்ப்பகுதி எப்படி இருக்குன்னா, பருந்து அல்லது கழுகோட வாய் மாதிரி ஒரு ஊசியான ஒரு விஷயத்த அது வாய்ப்பகுதியில் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட பீக்ஸ் மாதிரி இருக்கும். பவளத்தட்டில் அது அதிகமாக வாழும். கடல் பஞ்சுகள் அது அதிகமாக உண்ணுன்னு சொல்கிறாங்க அழுக்காமையை. இதுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் லாகர் ஹெட் சொல்லப்படுற பெருந்தலை ஆமை. தலை பெருசாக இருக்கும், அதனால் அந்த பேர் வந்திருக்கும். 75 முதல் 100 சென்டிமீட்டர் நீளமுள்ள பெரிய தலையை அது இருக்கிறதுனால இந்த பெயரை அதுக்கு வச்சுருக்காங்க, பெருந்தலை ஆமைன்னு. நெக்ஸ்ட்டு தோணி ஆமை, 7 வரி ஆமைன்னு சொல்லப்படுற லெதர் பேக் டர்ட்டில். உலகில் மிகப்பெரிய கடல் ஆமை இந்த ஆமை தான் சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். லெதர் பேக் டர்ட்டில் ரொம்ப பெரிய கடல் ஆமையாக இருக்குது. அதிகபட்சமாக 900 kg இந்த இவ்வளோ கிலோ எடை இருக்கிறதுனாலேயே அதை பெரிய ஆமையாக சொல்லப்படுறாங்க. உலகிலே மிகப்பெரிய கடல் ஆமையாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஆலிவ் ரிட்லோட பிரிவுகள். இத்தனை வகைகள் இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம். 4 வகைகளில் பார்த்துட்டோம் இல்லையா? இதுதான் பொதுவான விஷயங்கள். இப்போ நம்ம சமச்சீர் புக்கில் என்ன இருக்குது, ஜஸ்ட் சமச்சீர் புக்கில் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் 11th புக்கில் இருக்குது. அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கான நியூஸை முடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 11th புக்கில் இப்போ ஆமைகள் எந்த இனத்தை சேர்ந்தது, எது ஊர்வனை தானே, அந்த ஊர்வனை பற்றி போட்டிருக்காங்க. ரெப்டைல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ஊர்வனை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தே ஆர் மோஸ்ட்லி
terrestrial animal and their body is covered by dry and conified skin with epidermal scales or ஸ்கட்ஸ் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. ரெப்டைல்ஸ் வந்து பொதுவாக வந்து 3 சேம்பர்ட் ஹார்ட் இருக்கும். ஆனால் வந்து crocodileக்கு மட்டும் 4 சேம்பர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர்வனை எல்லாமே பொதுவாக 3 இருக்கும். crocodileக்கு மட்டும் 4 அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவை தரையில் வாழக்கூடியவையாக இருக்கும். இதன் உடல் உலர்ந்த உறுதியான தோலால் மூடப்பட்டுள்ளது. தோலின் இந்த வெளியே இருக்க ஸ்கின்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உறுதியான செதில்களாக இருக்கும். சிறு கவச தடுப்புகள் வந்து இருக்கும். 3 அறைகள் கொண்ட இதயம் காணப்படுகின்றது. ஆனால் வந்து முதலைகளுக்கு 4 அறைகளாக இருக்குது. வகுப்பைச் சேர்ந்த விலங்குகள் உடல் வெப்பம் மாறும் அம்னியோட்டுகள் ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்ட் பிளட்டட் அமினியோட்ஸ் பொய்கிலோ தேர்ம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக இந்த ரெப்டைல்ஸ்லாம் வந்து ஒரு ஓடு வச்ச, அதாவது ஓடு இருக்க முட்டைகள் தான் வந்து இடுறாங்க. அதில் என்னெல்லாம் இருக்குன்னா எக்ஸ்ட்ரா எம்ப்ரையோ மெம்ப்ரெயின் லைக் அமினியான், அலந்தியோஸ், குரோனியான், யோக்சாக் இதெல்லாம் இருக்குது. தமிழில் அப்படியே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருவோம். பெரும்பாலான ஊர்வன விலங்குகள் ஓடுடைய முட்டைகள் இடுகின்றன. கருவளர்ச்சியின் போது அம்னியான், அலண்டாயிஸ், கோரியான் மற்றும் கரு உணவு பை யோக்சாக் போன்ற கருசுழல் படங்கள் வந்து உருவாகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. எம்ப்ரியானிக் மெம்பரைன் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. யூரிக் அமிலத்தை கழிவுப் பொருளாக யூரிகோடெல்லிக் வெளியேற்றும் டனோபர்க் சிறுநீரகத்தை பெற்றுள்ளது. ஆண் பெண் அப்படின்னு 2 உயிர்களுமே வந்து தனித்தனியாகவே உட்கருவுதல் நடைபெறும் அப்படின்றாங்க. இங்கே விலங்குகள் வந்து அனைத்தும் முட்டையிடும் தன்மையுடையவையாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துக்காட்டால் எந்தெந்த இதெல்லாம் அப்படி இருக்குன்றதை இங்கே கீழே போட்டிருக்காங்க. வந்து முட்டையிடுறது வந்து அந்த முட்டைகளில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயத்தை போட்டுட்டு அது எப்படி வந்து வெளியேறும், எப்படி வந்து அது ஃபார்ம் ஆகுன்றதை கொடுத்துட்டாங்க. பொதுவாக வந்து இந்த விலங்குகள்லாம் வந்து தனித்தனியாக வந்து முட்டையிடும் தன்மையை கொண்டிருக்கு அப்படின்றத முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த எக்ஸாம்பிள் கொடுத்து என்னெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டர்ட்டில் இருக்கும், டார்டாய்ஸ் இருக்கும், ஹவுஸ் லிசார்ட், ட்ரீ லிசார்ட், கார்டன் லிசார்ட், ஃப்ளையிங் லிசார்ட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஊறுது. பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், கிரைத், அப்புறம் வந்து விபர் எல்லாமே வந்து ஊர்வனம் எக்ஸாம்பிளாக இந்த மாதிரி ரெப்டைல்ஸில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம சொன்ன மாதிரி டர்ட்டில் இருக்குது பார்த்திங்களா, இந்த டர்ட்டிலுக்காகவே நம்ம வந்து இதை பார்த்துட்டோம். இப்போ டர்ட்டில் வந்து 2 விஷயங்கள் பார்த்தோம்ல. நம்ம டர்ட்டில்னால் என்னது, டாட்டாய்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு படம் போட்டு டிஃபர் பண்ணியிருக்காங்க. டர்ட்டிலோட பெரும் வாழ்க்கையை வந்து தண்ணியிலே கழிக்கும், இது வந்து தரையிலே கழிக்கும். அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க. தமிழில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. மேல் ஓடு வந்து பக்கவாட்டில் தட்டையாக படகு வடிவம் பெற்றுள்ளது. ஏன்னா தண்ணியில் போகிறதுனால படகு மாதிரி இருக்குது. இங்கே வந்து மேல் ஓடு வந்து கோபுர வடிவத்தில் இருக்குது. விரல்கள் வந்து சிறிய குட்டையான வளைந்த கால்கள் கொண்டனன்னு கொடுத்துருக்காங்க தமிழில். அதே மாதிரி இங்கே துடுப்பு மாதிரியான கால்கள் இருக்குது, அங்கே வந்து தட்டையான காலாக இருக்குது, இங்கே துடுப்பு மாதிரி இருக்குது. தண்ணிக்கு ஏற்ற மாதிரியான உருவமும் தரைக்கேற்ற மாதிரியான உருவமும் கொடுத்துருக்காங்க. இங்கே அதுதான் மேலே இங்கிலீஷ்லேயும் அதான் கொடுத்துருக்காங்க, ஃபீட் பெண்ட் லெக்ஸ். ஸோ இதுதான் வந்து 19ஆம் தேதியோட நியூஸ். தேங்க்யூ.